அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கபருடைய வேதனை லேசாக, கபரில் நமக்கு ஒலி கிடைக்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆனில் 30 வசனங்கள் கொண்ட சூரா ஒன்று ஒரு மனிதருக்கு சிபாரிசு செய்தது. அவன் குற்றங்கள் மன்னிக்கப்பட்டன, அவன் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சுவனம் புகுந்தான். அதுதான் சூரா முல்க். இந்த 30 வசனங்கள் கொண்ட சூரா முல்கை நம்ம தொடர்ந்து தினமும் இரவில் ஓதிட்டே வந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நம்முடைய கபருடைய வேதனையிலிருந்து அந்த சூரா நம்மை காப்பாற்றும். நமக்கு கபரில் அது ஒரு ஒளியாகவும் ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வளமையாக சூரா முல்கை ஓதிட்டு வாங்க. எப்படி இந்த உலகத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறோமோ அதே மாதிரி கபரிலும் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்தோட வெளிச்சத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் கபரில் வெளிச்சம் இருக்குமா? கபரில் நமக்கு வெளிச்சம் வேணும், கபரில் நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூரா முல்கை தொடர்ந்து வளமையாக ஓதிட்டே வாங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா நம்முடைய கபறுகளை ஒளிமயமான கபராக மாற்றுவானாக. மேலும் நம்மை கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்றுவானாக. மேலும் நம்முடைய கபறுகளை சுவன பூஞ்சோலைகளில் ஒன்றாக மாற்றுவானாக. இன்னும் நம்முடைய கபறுகளை அல்லாஹ் தஆலா நமக்கு விசாலமாக்கி தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.